சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் பல்வேறு ஏற்பாடுகளுடன் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பந்தயத்தை தொடங்கி வைத்த நிலையில் இன்று தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்கள் தங்களது கார்களை படுபயங்கரமாக சீறி பாய்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து நேரலையில் இருந்து தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், கள நிலவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தீவு திடலில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் என்பது ஒரு பெரும் சிக்கலுடன் எதிர்பார்ப்புடன் இன்று தகுதி சுற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு அணி வீரர்கள் என்பது இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக காமித்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் நேரலையில் காட்டி வருவதை போலவே ஓட்டுநர்கள் தயாராகி கூடிய காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இன்று காலை முதலில் இருந்தே இந்த தகுதி சுற்று என்பது 11 மணி அளவில் தொடங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அதற்கான அந்த ஆட்டம் என்பதுதான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் 2வது தகுதி சுற்று என்பது தற்போது தொடங்கி அதற்காக வீரர்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கார் போட்டியில் தகுதி சுற்று ஒன்றில் 12:15 முதல் தொடங்கி 10 நிமிடத்திற்கு அந்த நேரம் என்பது குறைக்கப்பட்டு தகுதி சுற்றுகள் என்பதும் நேரடியாக ஓட்டுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு என்பதனை வழங்கி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பிரதான ரேஸாக டிரைவர் A, B என்று வகைப்படுத்தப்பட்டு இந்த ஃபார்முலா ரேஸ் என்பது இந்தியன் சாம்பியன்ஷிப்பாக வகைப்படுத்தப்பட்டும் இந்த ஃபார்முலா ரேஸ் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இருக்கிறது. தகுதி சுற்று ஒவ்வொன்று தகுதி சுற்றுக்குமே 10 நிமிடம் வரை எடுக்கப்படும். குறிப்பாக பிரதான ரேஸ் என்பது 3:30 மணி முதல் 4 மணி வரை, அதாவது 25 நிமிடம் வரை ஒரு சுற்று என்பது நடைபெறும் என்றும் தெரிந்திருக்கின்றனர். அதே போல ரேஸ் 2வை பொறுத்தவரையிலும் 8:45 மணி முதல் 9:15 மணி வரை 25 நிமிடம் ஒரு சுற்றுக்கு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த தகுதி சுற்று 2லும் தொடர்ச்சியாக 2 வீரர்கள் ஒரு அணிக்கு என்று தேர்வு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இந்த போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு என்பதும் கொடுக்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் என்பதையும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக தற்போது சென்னை டெர்போ ரைடர்ஸ் அந்த அணியினுடைய இயக்குனர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நம்ம அணியினுடைய வீரர்கள் எந்த அளவு களத்துல தயாராகி இருக்காங்க சார்? நம்ம அணியுடைய வீரர்கள் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க இலக்கை நோக்கி வெற்றிகரமாக முடிப்பதற்காக எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம சென்னையில் இது நடக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் ஆச்சரியமான என்னென்னா யங்ஸ்டர்ஸ்குள்ள நிறைய என்ன சொல்கிறது வரவேற்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லேருந்து அதனுடைய இன்ஜின் பற்றியும் மற்றடைய டெவலப்மெண்ட் பற்றியும் இன்னோவேஷன் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவும் நாட் ஓன்லி அந்த ரேசஸ் சைட் டெக்னிக்கலாக அவங்க நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்காக சென்னை சர்போ சார்பாக ஒரு இன்னோவேஷன் சென்டரும் நம்மளுடைய வருங்கால சந்தேகங்களை உருவாக்குறதுக்கு நாட் ஓன்லி ரேசஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சிறந்த வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் உருவாக்குறதுக்காகவும் அதுக்காக முயற்சிகள் எடுப்போன்றது நிச்சயமாக இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். சார், போட்டியில் மெயினான போட்டிக்கு முன்பாக நடத்தக்கூடிய இந்த பயிற்சி போட்டியும் அதே போல தகுதி சுற்று என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுது. நம்ம ஓட்டுநர்கள் களத்தில் 2 முறை இந்த சாலையில ஓட்டியிருக்காங்க. 3.5 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த சுற்றுல உள்ள எந்த பகுதி கடினமா இருக்குன்னு ஓட்டுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு இண்டிவிஜுவல்ஸினுடைய அவங்க எந்த ஸ்டேஜில் வரன்றது அவங்களுடைய அபிப்பிராயங்கள் இருந்தாலும் இது ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ஐ கேன் சே இது ரொம்ப பிரமாதமாக கட்டி அமைச்சிருக்கு. இது ஜென்ரலாக இந்த மாதிரி ரேஸுங்களில் சின்ன சின்ன நடக்கிறது உண்டு. அது பெரிய ஒரு தடங்களாவோ இல்லை அதை ஒரு இதுவாக சொல்ல முடியாது, குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பிரமாதமாக பண்ணி அமைச்சிருக்காங்க.
தொடர்ச்சியாக பல்வேறு வினாக்களுக்கு சுவாரஸ்யமான பதில்களை என்பதையும் கொடுத்திருக்கிறார். கார்கள் தகுதி சுற்றில் சீறி பாயக்கூடிய அந்த காட்சி என்பதைதான் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரையிலுமே தகுதி சுற்றில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் அனைவரும் உற்சாகத்துடனும் அதே போல பாதுகாப்பான முறையில் அவர்கள் பயணத்தை ஓட்டுவதை உறுதி செய்வதற்காகவும் பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக தெரிவித்து இருக்கின்றனர். தற்போது 3:15 மணியளவில் இந்த போட்டி என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகுதி சுற்றினுடைய நிறைவில் 4:30 மணி அளவில் இந்த போட்டியானது தொடங்க இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.